ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்து கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில், அதாவது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏன் அதே மாதிரி ஒரு இது வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணத்துக்கு சொல்கிறதுக்காக பகவான் சொல்லுவார். ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் இந்திரன் அவங்க நாட்டியக்காரங்கள்லாம் அந்த ஊர்வசி ரம்பை இவங்கள்லாம் டான்ஸ் ஆட, கந்தர்வர்கள்லாம் இசையமைக்க, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருக்கும் பொழுது, அப்பொழுது தேவகுருவானவர் வருகிறார். அவர் தான் குரு இந்திரனுக்கெல்லாம். அவர் வரதை கூட கவனிக்காமல் இவங்க இந்த கல்யாட்டத்தில் அவர் இருந்ததுனால தேவகுரு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டார். அப்போ குருவோட பார்வை இல்லைனால குருவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா கவனிக்காமல் மரியாதை கொடுக்காமல் இருந்ததுனால குரு சபிக்கிறது இல்லை, இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதேமாரி நடக்கும். அவர் வெளில போன பிறகு இவரோட செல்வங்களும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா, ஆஹா, யாரோ சொல்லி கேட்டுருப்பாரு, குரு வந்தார், நீங்கள் கவனிக்கலை அப்படி. அப்போ ஐயோ அதனால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டால் தானே இதுக்கு என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் பிரம்மாட்ட போயிட்டு இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு கட்டி கேட்குறாரு. நான்முகனை பார்த்து கேட்குறார். கேட்டவுடனே நான்முகன் சிந்தித்தார். குலகுருவை இழந்ததால் தீவினை கொழுந்து விட்டு வளர்ந்துள்ளது. அதனை அருந்தும் செவ்வியும் கிட்டியது என்று உணர்ந்து அதற்கேற்ப இந்திரனை நோக்கி, இந்திரா, நீ செய்த பிழையே தான், அதை மாற்ற முடியாது. அதற்கு உன் ஆசிரியன் உனக்கு அளித்த தண்டனையும் சரியானது தான். ஆகையால் உன் ஆசான் வருமளவும் இடைக்காலத்தில் உனக்கு ஒரு ஆசான் வேண்டுமல்லவா? தானவனான துவஷ்டா, தானவனா அசுரர்கள் அதில் வர்றது, துவஷ்டா என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் மகன் விஸ்வரூபன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் முத்தலையன், சீரிய ஒழுக்கமுடையவன், அறிவில் சிறந்தவன். அவனையே உனது குருவாக கொள்வாயாக என்று கூறினான். பிரம்மதேவன் கூறிய அறிவுரையை ஏற்ற இந்திரன் விஸ்வரூபனை தன் ஆசிரியனாக கொண்டான். இந்திரன் வேள்வி ஒன்று செய்ய விரும்பினான். இந்திரன் வேள்வி செஞ்சுட்டே இருப்பார், எதான வேண்டி. அந்த விருப்பத்தை தன் புதிய ஆசானிடம் புகன்றான். வேள்வி துவங்கியது. வஞ்சகனான தானவன், அந்த ஆசிரியர், அந்த வேள்வியில் தன் குலத்தைச் சேர்ந்த தானவர்களுக்கு ஆக்கம் கூறி மந்திரங்களை சொல்லி வேள்வியை செய்தார். இந்திரன் தேவர்கள் சேர்ந்தவன், அவர் அசுரர்கள் சேர்ந்தவன். இப்படி நடக்கணும்னு இருக்குது. அதனால தான் பிரம்மா ரெக்கமெண்ட் பண்ணுறார். இதுலேருந்து படிப்பினர் தான் தெரிஞ்சுக்கணும், இதனால் யாருக்கு என்னென்ன இது ஆகணும் அப்படிங்கிறது எல்லாம் பகவான் செயல் இல்லையா? அதனால் அவர் யாகம் செய்யும்போது மந்திரத்தை, இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறாருன்னா நம்மளுக்கு எதான அர்த்தம் தெரியுமா? நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் எதாவது தவறாக சொல்லி இது பண்ணால் அதுதாங்க பலன் கிடைக்கும். அதேமாரி அவர் மந்திரம் அவங்களுக்கு அசுரர்களுக்கு வெற்றி அடைகிற மாதிரியோ இது பண்ண மாதிரியோ மந்திரத்தை மாற்றி சொல்லிட்டார். புதிய ஆசிரியனது வஞ்சக செயலை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு தன் குருவாகிய அந்த விஸ்வரூபனை தன் வஜ்ராயுதத்தால் வெட்டினான். அவனது 3 தலைகளையும் இந்திரன் வெட்டியவுடன் அந்த வஞ்சகன் ஒழிந்தான். அவருக்கு 3 தலை போல இருக்கு. ஆனால் அவனுடைய தவ வலிமையினால் சோமபானம் செய்யும் அவன் தலையில் ஒன்று காடை ஆயிற்று. சுராபானம் செய்யும் தலை ஊர்க்குருவி ஆயிற்று. காடை சொல்லுவோம்ல, கொக்கு மாரி இருப்பேன் காடை. இன்னொரு சுராபானம் செய்யும் தலை ஊர்க்குருவி ஆயிற்று. அன்னபானம் செய்யும் தலை கிச்சிலி பறவை ஆயிற்று. விஸ்வரூபன் தானவனாயினும் அவன் குருவானபடியால் அவனை கொன்ற இந்திரனுக்கு
பிரம்மகத்தி தோஷம் பீடித்தது. தேவர்கள் தங்கள் தலைவனை பீடித்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்திப்பதற்கு ஒரு வழி செய்தார்கள். தலைவருக்கு இப்படி ஆயிடுச்சே, தொண்டர்கள் சும்மா இருக்க முடியுமா? அதனால் ஒரு வழி செஞ்சாங்க. அவர்கள் பெண்களையும் மண்ணையும் தண்ணீரையும் வேண்டி இந்திரனை பீடித்த தோஷத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். பெண்கள் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்தமாரி அவங்களுக்கு மாதத்தில் 4 நாள் வெளில இருக்க முடியாது ஆகும். அந்த இது இப்படி தான் வந்ததுங்கிறது தான் அந்த கதை. அவர்கள் தேவர்களை நோக்கி, இதனை நாங்கள் போக்கிக் கொள்வது எப்படி என்று கேட்டார்கள். கொடுத்துட்டீங்க, நாங்கள் பாட்டு சும்மா இருந்தோம், எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, எப்படி போத்திக்கிறோம், அதை போக்கிக்கிறதுன்னு. அதற்கு தேவர்கள், நீரிலே தோஷம் நுரையாக கழியும். நுரை அடிச்சுட்டு வந்தால் அந்த நுரையிலெல்லாம் இருக்கிறதெல்லாம் அழுக்கு தான். மண்ணிலே உவராக கழியும், உப்பு மண் நரி. பெண்களுக்கு பூப்பாக கழியும். அதனால தான் அவங்களுக்கு இந்த இது வந்தது அப்படிங்கிறது புராணம் என்றார்கள். அதற்கு அவர்கள் மூவரும், பழி சுமக்கும் எங்களுக்கு பயன் ஏதும் உண்டா? உங்களுக்காக பழியை சுமக்கிறோம், எங்களுக்கு என்ன பயன்? எல்லோரும் கேட்குறது தானே. அதற்கு தேவர்கள், பெண்கள் கருவுயிர்க்கும் வரையில் கணவரை மருவி கழிக்கலாம். என்ன, கரு உண்டாகிற வரைக்கும் உண்டு கழிக்கலாம். மண்ணகழ்ந்த குழி தானே நிறையும். ஒரு குழியை வெட்டினோம்னாக்கா, ஒரு நிரப்பினாக்கா அந்த மண் தானே நிறையும். நீர் இறைக்க இறைக்க சுரக்கும். இந்த கிணத்துலலாம் இறைச்சிட்டே இருக்கும். எப்படி வருது? 3க்கும் ஒரு 3 இதுவும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்தமாரி இதனால் இதுமாரி ஒரு சிறப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. மரம் வெட்ட வெட்ட துளிர்க்கும். இவ்வாறு இந்திரனை பீடித்த பிரம்மகத்தி பாவம் மங்கையர் முதலானவரிடம் போய் சேர்ந்தது. அதன்படியே ரஜஸ்வலையாகும் அப்பெண்கள் அந்த பாவத்தை ஏற்று கழிக்கலானார்கள். ஆகையால் பயிஷ்டையான, அதாவது மாதவிலக்கான ஸ்திரீயை 4 நாட்கள் வரையில் பிறர் பார்க்கலாகாது. பார்த்தால் பாவம் வந்து அடையும். பயிஷ்டையானவள் முதல் நாளன்று சண்டாள ஸ்திரீயை போல் இருப்பாள். 2ஆம் நாள் பிரம்மகத்தி செய்தவளை ஒப்பாவாள். 3ஆம் நாள் ஆடை ஒளிப்பாலை போலாவாள். 4வது நாள் புனலாடிய பிறகு, அதாவது நீராடிய பிறகு சிறிது தூய்மை அடைவாள். 5ஆம் நாள் குடும்ப காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உரியவளாக சுத்தியை அடைவாள். வைஷ்டையானவள் 6வது நாள் முதல் 18வது நாள் வரையில் உள்ள இரட்டை நாள் 7இல், 6வது நாள்லேருந்து 18வது நாள் வரையில் உள்ள 2வது நாள், இன்றைக்கி 1ன்னா நாளைக்கு 2, அதேமாரி இரட்டை நாள் 7இல் இரவில் அவளோடு கூடி மகிழ்ந்தால் புருஷ பிரஜை உண்டாகும். அது கணக்கு. ஆகையால் ஆண்மகனை பெற்ற விரும்புகிறவள் தன் மனைவியை இரட்டை நாளிலேயே சேர வேண்டும். இந்த இதை கூட சொல்கிறார். 4 தினத்துக்கு மேல் 18 நாள் வரையிலும் இரவு காலத்தில் இரட்டை நாளில் கர்ப்பந்தறிந்தால் குணவானமாகவும் தனவானாகவும் தர்மஷ்டனாகவும் ஸ்ரீ விஷ்ணு பக்தி உடையவனாகவும் ஒரு புத்திரன் பிறப்பான். இந்த நாளில் உறவு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு அதேமாரி ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 4 தினங்களுக்கு மேல் 8 நாளைக்குள் பெரும்பான்மையாக கர்ப்பந்தரிக்கும் ரஜஸ்வலையான 5ஆம் நாள் ஸ்திரீகள் பாயசம் முதலிய மதுர பதார்த்தங்களையே அருந்த வேண்டும். 5ஆம் நாள் காரமான பதார்த்தங்களை உண்ணலாகாது. ஸ்ரீ புருஷர்கள் சந்தன புஷ்ப தாம்பூல வஸ்துக்களை தாரணம் செய்து கொண்டு குவிந்த மெய் உணர்களாய் சித்தத்தில் அதிக மோகமுடையவர்களாய் சேர்தல் வேண்டும். அவ்வாறு அவர்கள் இருவரும் சேர்ந்தால் சுக்கில ஸ்ரோணித கலப்பால் ஸ்ரீ வயிற்றில் கருத்தரித்து வளர்பிறை சந்திரனைப் போல் அந்த கருவானது விருத்தியாகும். மன்மதனும் மனமும் ஒத்த காலத்தில் இருவராலும் விடப்படும் சுக்கில ஸ்ரோணிதங்களால் ஆணின் சுக்கிலம் அதிகமானால் ஆண் பிள்ளையும், பெண்ணின் ஸ்ரோணிதம் அதிகமானால் பெண்ணும் பிறக்கும்.
சுக்கில ஸ்ரோனிதங்கள் இரண்டும் ஏற்றக்குறைவில்லாமல் சமமாயின் பிறக்கும் பிள்ளை அலியாக பிறக்கும். எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறார் சுவாமி. ஸோ இத்துடன் இந்த பாகத்தை முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.